இந்தியா உமன்ஸ் டீமு வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் ஒரு 2 நாள் முன்னாடி. சரி, அதில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிற பிளேயர் அவங்க சொன்னாங்க, நான் இயேசு கிறிஸ்துக்கு மகிமை செலுத்த போகிறேன். நான் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ சங்கீதம் 46ல் பி ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் காட், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வசனத்தை நான் மனசில் வச்சுட்டு நான் என்னோட எனர்ஜி போயிடுச்சு, நான் என்னால் முடிஞ்சது பண்ணேன், நான் ஜெயிச்சேன் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. ஸோ இது இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறதே தான் இல்லை, நான் சொல்ல வரலை. ஆனால் இது போதாது, இன்னும் வளர வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம எல்லாருமே ஆதாம் ஏவாளுக்குள்ள ஒரே பிள்ளைகள் தான். அல்லேலூயா. நாம் எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே அப்பா அம்மாவோட பிள்ளைகள் மாதிரி தான், சகோதர சகோதரிகள். அந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே ஒரு டீமாக பிரித்து நான் இந்தியா, நீ இந்த டீமு, நீ அந்த டீமு, நமக்கு உங்களுக்கும் மேட்ச் வைக்கலாமா அப்படின்னு விளையாடுறதுக்காக நம்ம அழைக்கப்படல. அல்லேலூயா. நம்ம சரி ஒரு கட்டத்தில் ஆண்டவரை கொஞ்சமாக அறிந்து கொள்கிறோம், அப்புறம் வளரணும். அல்லேலூயா. அப்புறம் இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததை அறிந்து கொள்ளணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. இயேசுக்கு மகிமை செலுத்துறது நல்லது தான், ஆனால் அதை விடையும் மிக முக்கியமானது அவர் சிலுவையில் செய்த அந்த தியாகம், நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்ததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அறிந்து கொண்டு மற்றவங்களுக்கு அதை சொல்ல வேண்டும். தனியில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தாவியால் நிரப்பப்பட வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இது எல்லாமே ஒரு ஃபுல்லான ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்டியன் கிட்ட தான் இருக்கும் இந்த குவாலிட்டி. மற்றவங்கலாம் பாருங்க, சும்மா சாதாரணமாக ஒரு நல்ல பொருள் கிடைச்சதுன்னா நன்றி ஆண்டவர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த பொருள் கிடைக்கலன்னா நன்றி இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? அதுவும் நல்லதுக்கு தான், அதுவும் ஆண்டவர் நன்மைக்காக தான் அனுமதித்தார். என் வாழ்க்கையில நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் நிறைய வேலை இல்லாத டைம்லாம் இவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, ஆனால் எல்லாத்துலேயும் ஆண்டவரனை காப்பாற்றினார். இவ்வளோ அவமானங்கள் வந்தது, ஆண்டவரனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அந்த காலங்களில் தான் நான் பைபிளை நல்லா வாசித்து நல்ல ஆண்டருக்குள்ளே வளர ஆரம்பித்த காலங்கள். அல்லேலூயா. அதனால எல்லாமே ஆண்டருக்கு மகிமையாக முடியட்டும். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், நான் மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் பண்ணலை. அதாவது நான் இந்தியா நீ வேற டீமு அப்படின்னு யுத்தம் பண்ணல. நம்ம எல்லாரும் ஒரே சகோதர சகோதரா இருக்கிறோம். நாம் ஆவிகளோடும் துறைத்தவங்களோடும் நாம் யுத்தம் செய்கிறோம். அதான் எபேசியர் 6 சொல்லி தருகிறது. அல்லேலூயா. அதனால கவனமா இருங்க. இங்கே நம்ம கேம்ஸு அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக செலுத்தக்கூடாது, நாம் வேதத்துக்கு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இது நம்மளோட டைம் பாஸ்க்காக, எப்பயாவது நம்மளோட எனர்ஜிக்காக ஒரு ஆக்டிவ்காக பண்ணிக்கலாம், ஆனால் அது முக்கியம் கிடையாது. அதுதான் நம்ம லைஃப் ஆகிட்டு எடுத்து விளையாடக்கூடாது. அல்லேலூயா. நாம் இயேசுக்காக வாழ வேண்டியதான் லைஃப் ஆட்டு முக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தரோட அதிகாரிகளோட நமக்கு போராட்டம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.